சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனம். சேர்ந்து எல்லாரும் வாசிப்போம். சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். கண்களை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி பரலோகத்துக்கு நேராக உங்கள் தலைகளை உயர்த்தி கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். முழு உலகத்திலும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சென்ற அந்த பவனியை நினைவு கூறுகிறார்கள். இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறை நாம் அனுசரிக்கிறோம். ஏதோ ஒரு கடமைக்காக அல்ல. கர்த்தர் ஏன் பவனி வந்தார்? ஸ்தோத்திரம். அவருடைய பவனியின் நோக்கம் என்ன? பவனியின் முக்கியத்துவம் என்ன? இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். எல்லா வாய்களை திறந்து கர்த்தர் நம்மோடு பேச. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பைபிள் சொல்லுகிறது, அவர் நீதி உள்ளவர், இரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவர். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வேதத்தில் எழுதப்பட்ட பிரகாரமாகவே நம்முடைய இயேசு வாழ்ந்தார். வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் வாழ்ந்த ஒரே ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நல்ல எல்லாரும் கையை உயர்த்தி தயவு செய்து கர்த்தர் நம்மோடு பேச உங்கள் இருதயத்தை கர்த்தர் திறக்கும்படியாக எல்லாரும் சத்த உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ரபாரியாந்தரபா ஷகந்தரபல வர பல வர பல வர. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு. எல்லாரும் சத்தம் உயர்த்தி நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லை. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. சொல்லுங்க, உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனக்கு தகுதி. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னமே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கொஞ்சம் மைக் வாலி மைங்க. பிரசன்னமே விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. விலை போகா மலை மேலே உங்கள் சத்தம் உயரட்டும். அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. ஆவியின் தொடுதலோடு ஆராதிப்போம். ஷஹமரியாந்தரமா ரிமனகமரியாந்தரமா. மீண்டும் ஒரு விசை. உங்க பிரசன்னம் தான் ஒரு ஸ்கேலியத்தம். அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்கள் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம்
உயர்த்தி சேர்ந்து பாடுவோம். அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து மருத்துவம் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகில் பார்ப்பதும் சகமரியந்தரா. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகில் பார்ப்பதும். கொஞ்சம் சத்த உயர்த்தி பாடலாமா? விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகில் பார்ப்பதும் பிரசன்னமே. விலை போகா என்னையும் தேவ பிரசன்னம் நம்மை தொடுவதாக, நிரப்புவதாக. பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி. எவ்வளவு நல்லவர் நம்முடைய ஆண்டவர். Yes Lord. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகில் பார்ப்பதும் பிரசன்னமே. பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? வேறொரு தகுதி இல்லப்பா. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லை. Yes Lord. நீர் சொல்லாமல் கடைசி முறையாக கரங்களை உயர்த்தி உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு தகுதி. பாடுங்க. உங்க பிரசன்னம் தான் ரமரியாந்தர பாஷகந்தரியா கரமா. எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே கரங்களை உயர்த்தி நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வும் இல்லையே. Yes Lord. நீர் இல்லாமல் நான் இல்லை. எல்லாருடைய சத்தம் உயரட்டும். நீர் சொல்லாமல் உயர்வு இல்லை. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. Yes Lord. உங்க பிரசன்னம் தான் எனக்கு தகுதி. ரகமரியந்தரபா பிரசன்னம் தான் ஷகமரியந்தரமா ரகமரகதரியந்தரா. உங்க பிரசன்னம் தான் எனக்கு தகுதி. ரெண்டு கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை கனம். எஸ். விடுவிக்கிறவர், நம்முடைய இருதயங்களை திறக்கிறவர். அவர் இல்லாம நம்ம இல்லை. ஆண்டவரே, எங்கள் பலமோ எங்கள் திறமையிலையோ நாங்க நிற்கல, எங்க அறிவுல நிற்கிற, எங்க பண பலத்துல நிற்கல, ஆள் பலத்தில் நிற்கவில்லை. உம்முடைய பிரசன்னம் எங்களை நிற்க வைப்பதற்காக நன்றி அப்பா. உங்க பிரசன்னம் தான் எங்களுடைய ஒரே தகுதி ஆண்டவரே. நன்றி அப்பா. எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாரும் சேர்ந்து மீண்டும் ஒரு விசை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சொல்லப்பட்ட பிரகாரமாகவே வாழ்ந்தவர், அதுதான் இன்றைக்கு செய்தி. சொல்லப்பட்ட பிரகாரமாக வாழ்ந்தவர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. வேதத்தில் என்னென்ன சொல்லப்பட்டது, என்னென்ன எழுதப்பட்டது, அதுதான் சொல்லப்பட்டது. அந்த எழுதப்பட்ட
பிரகாரமாகவே வாழ்ந்தவர் இயேசு கிறிஸ்து. நம்மை குறித்த ஆண்டவர் நிறைய விஷயங்களை பைபிளில் எழுதி வைத்திருக்கிறார். அவர் சொன்ன பிரகாரமாகவே அவரை போல வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்லியிருக்கிறார், ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், அவரை குறித்து சொல்லப்பட்ட பிரகாரம் அவர் வாழ்ந்தது போல நம்மை குறித்து இயேசு சொல்லுகிற பிரகாரம் வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலும் வாசித்த 118ஆம் சங்கீதத்திலும் அவரை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. இன்னும் வேதத்தில் அநேக இடங்களில் இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமாக அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லப்பட்ட பிரகாரமாகவே இயேசு வாழ்ந்தார். ஆமென், ஸ்தோத்திரம். மனம் மாறவில்லை. என்ன வேதம் சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவின் பவனியை குறித்து இந்த தீர்க்கதரிசி முன்னறிவிக்கிறார். ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்று பைபிள் சொல்லுகிறது? நீதியுள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மையுள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் தாழ்மை உள்ளவர். இதெல்லாம் அவருடைய குணாதிசயங்கள். அப்படி அவர் எப்படி அவரை குறித்து தீர்க்க தரிசனங்கள் முன்னறிவித்ததோ அப்படியே அவருடைய வாழ்க்கை முறை இருந்தது. தேவன் நம்மிடத்தில் என்னென்ன பிரகாரமாக நாம் வாழ வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறாரோ அப்படியே வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். நாம் நினைக்கிற பிரகாரம் அல்ல, அவர் நினைக்கிற பிரகாரம் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். தீர்க்க தரிசனங்களின் முன்னறிவிப்பின்படி சொல்லப்பட்ட அனைத்து வார்த்தைகளின்படியே இயேசுவின் வாழ்க்கை முறை அமைந்தது. அவர் வசனத்தில் எழுதப்பட்ட காரியங்களுக்கு மாறாகவோ எதிராகவோ அவருடைய காரியங்கள் அமையவில்லை. அவருடைய ஊழியமும் வாழ்க்கையும் வசனத்தோடு இணைந்திருந்தது. நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய குடும்பமும் தேவ வசனத்தோடு இணைந்திருக்க கர்த்தர் எங்களுக்கு ஒரு கிருபையை தருவீராக. ஆமென். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள், மார்க் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள், லூக்கா 19ஆம் அதிகாரம் 29 முதல் 44 வசனங்கள் வரை, யோவான் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரைக்கும் 4 சுவிசேஷங்களிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய பவனி எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சுவிசேஷங்களை நாம் நன்றாக வாசித்திருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் அதை குறித்ததான ஒரு சரியான புரிதல் இல்லாவிட்டால், நன்றாக புரிந்திருந்தாலும் இன்றைக்கு நேரம் எடுத்து இந்த வேத பகுதிகளை நீங்கள் தியானிக்க உங்கள் அன்பாய் உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தீர்க்க தரிசனங்களின்படியே வாழ்ந்தவர் இயேசு. இந்த வேத பகுதிகளில் நீங்கள் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் பவனி பெத்தானியாவில் இருந்து எருசலேமை நோக்கி வருகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் வாசிக்கிறோம். மார்க்கு 11ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வரும்போது அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, பெத்தானியாவுக்கு இயேசு வந்தபோது சீஷர்கள் அழைத்து கிராமத்துக்கு போய் அவர் கழுதையை நீங்கள் கட்டவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். பெத்தானியாவிலிருந்து எருசலேம், திரும்ப மாலை நேரத்தில் எருசலேமிலிருந்து மறுபடி பெத்தானியாவுக்கு இயேசு வருகிறார். பவனியாக சென்றவர் மார்க்கு 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் சாயங்காலமான போது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். பெத்தானியாவிலிருந்து எருசலேம், எருசலேமிலிருந்து பெத்தானியா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பகுதிகளை நீங்கள் அதிகமாக தியானம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த சுவிசேஷங்களில் அதிகமாக நாம் வாசிக்க முடியும். வாசிக்கிற பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அவரை போன்ற நல்ல குணாதிசயங்களை நம் வாழ்க்கையிலே பெருகுவதற்கும், நம் வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற விதம் நாம் வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். இங்கே 2 சீஷர்களை இயேசு அழைக்கிறார். இந்த பவனிக்கு முன்பாக கழுதையை அவிழ்த்து கொண்டு வருவதற்காக 2 சீஷர்கள் அழைக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து எப்பொழுதும்
ஊழியத்திற்கு 2 பேராக குறைந்தது அனுப்புகிறார். ஸ்தோத்திரம். 2 பேராக அனுப்புகிறார். எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கும்போது தனியாக அல்ல, ஒரு 2 பேரை அனுப்புகிறார். ஏன்னால் பைபிள் சொல்கிறது, ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ 2 பேர் இணைந்து செய்கிற ஊழியத்தில் அதிக பலன் இருக்கிறது. குடும்பமாக நீங்கள் செய்கிற ஆராதனையில் அதிக பலன் இருக்கிறது. குடும்பமாக நீங்கள் இயேசுவை பின்பற்றுவதில் அதிக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட நிலையிலே அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு 2 பேரை தெரிந்தெடுத்து அனுப்புகிறார். அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். 2 பேரை அழைத்து, ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஜெப நட செய்ய போகிறோம். நீங்கள் 4:30 மணிக்கு வந்தீங்கன்னா இந்த பகுதியெல்லாம் போய் 2 பேராக இணைந்து ஜெபிக்க போகிறோம். மொத்தமாக போனால் இந்த நாட்களில் தேவையற்ற குழப்பங்களை உருவாக்க வேண்டிய நிலை வரும். ஸ்தோத்திரம். நம்மளை பார்த்தோன்னே வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஆகவே நம்ம இவ்வளோ பேர் எண்ணிக்கை இருக்கிறோம். 2 பேராக ஒவ்வொரு தெருக்களில் பிரிந்து போய் ஜெபம் பண்ண கர்த்தர் உதவி செய்வாராக. நீங்கள் 4:30 மணிக்கு வந்துட்டீங்கன்னா அதை குறித்ததான தகவல்களையும் அதை குறித்ததான எப்படி செய்யணுங்கிற அந்த மெத்தட்ஸையும் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு அதை குறித்ததான காரியங்களை அறிவிப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, 2 பேர் சேர்ந்து செய்கிற ஊழியம். அதனால தான் நம்ம கேர்சலில் கூட 2 பேரை தலைவர்களாக, ஒருவர் தலைவர் ஒருவர் உபத்தலைவர்னு வச்சுருக்கிறோம். காரணம் என்ன? 2 பேர் சேர்ந்து செய்கிற ஊழியத்தில் அதிக பலன் இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தனியாக ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரேயர் பார்ட்னரை கண்டுபிடிங்க, சேர்ந்து ஜெபம் பண்ணுறதுக்கு. இந்த சபையில் சேர்ந்து ஜெபம் பண்ண நல்ல ஜெபிக்கிற ஆட்களோட உங்கள் ஐக்கியம் இருக்கட்டும். ஜெபிக்கிறவர்களோட உங்களுடைய நேரத்தை செலவிடுங்க. நல்ல ஆராதிக்கிறவர்களோடு இணைந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அதற்கு வல்லமை அதிகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2 பேரை அழைத்து அனுப்பி அவர்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். என்ன பொறுப்பு? கிராமத்துக்கு போகணும். பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறிரால கழுதை குட்டி அதை காண்பீர்கள். இருவழி சந்தையில் அந்த கழுதை கட்டப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். வழி தெரியாம அப்படியே அது ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறது. அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சீஷர்களுக்கு இயேசு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். அதை கொடுத்த பொறுப்பை சீஷர்கள் நேர்த்தியாக நிறைவேற்றினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதை அவிழ்க்கும் போது யாராவது கேட்டால் அதற்கு தேவையான பதிலையும் இயேசு சொல்லி அனுப்புகிறார். ஸ்தோத்திரம். என்ன பொறுப்புகளை இந்த 2 பேரும் பெற்றார்களோ அதை சரியாக நிறைவேற்றி முடித்தார்கள். அவர்கள் தான் சீஷர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் சீசியாக இந்த சபையில் இருக்கிறோம். இயேசு நம்மிடத்தில் என்னென்ன ஊழியங்களை, பொறுப்புகளை, குடும்பத்தில் பொறுப்பை கொடுத்திருக்கிறார், ஊழியத்தில் பொறுப்பை கொடுத்திருக்கிறார், சபையில் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் செய்வதற்கு கர்த்தர் தேவையான ஞானத்தையும் பலனையும் அவரே நமக்கு தருகிறார். கட்டவிழ்ப்பதற்கு அனுப்பின ஆண்டவர் அதற்கு தேவையான ஞானத்தையும் சமயோகத்துக்கு தக்கதாக, சமயத்திற்கு தக்கதாக பேசக்கூடிய கிருபையையும் அவிழ்க்கக்கூடிய தைரியத்தையும் வல்லமையும் இயேசு கொடுத்து அனுப்புகிறார். ஆமென். உங்களை எந்த காரியத்தை, ஊழியங்களை செய்வதற்கு இயேசு உங்களை அனுப்புகிறாரோ அதை செய்வதற்கான பலனையும் அவர் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரே என்று இயேசு சொன்னார். நம்மை எதற்காக அனுப்புகிறார்? இவர் கழுதையின் மேல் வருகிறார். ஸ்தோத்திரம். கழுதை, ராஜாக்கள் கழுதையில் வருவது சமாதானம் செய்வதற்காக, குதிரையில் வருவது யுத்தத்திற்காக. ஸ்தோத்திரம். இயேசு இந்த பூமிக்கு அவர் பவனியாக கழுதையில் வர காரணம் என்ன? சமாதானத்தை கொடுக்க வருகிறார். உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை கொடுப்பதற்காகத்தான் இயேசு வந்தார். ஒருவரும் ஒரு காலமும் ஏறிராத கழுதை, ஒருவரும் ஒரு காலமும் செய்ய முடியாததை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்து காண்பிக்க போகிறார். ஆமென். ஸ்தோத்திரம்.
ஒருவரும் ஒரு காலம் செய்யல. ஒரு காலமும் அந்த கழுதையின் மேல யாரும் உட்காரல. கழுதை பிறந்ததிலிருந்து ஒருவர் கூட அதுல ஏறல. அது பயன்படாத நிலையில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை அப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இதுவரை நம்முடைய வாழ்க்கை இருந்ததை காட்டிலும் கர்த்தருக்கென்று நாம் நிற்கும் போது கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒருவரும் ஒரு காலமும் அந்த கழுதையை கவனிக்கவும் இல்லை. ஏதோ ஆகாரத்தை தான் கொடுத்து கவனிச்சாங்களே தவிர அது மேலே எந்த ஒரு சுமையும் சுமத்தலை, ஏறி இருக்கலை. ஸ்தோத்திரம். ஆனால் ஒருவர் அதை பயன்படுத்த முன் வந்தார். ஏன் நம்ம பாடுற ஆண்டவரை நீர் இல்லாமல் நான் இல்லைன்னு ஒருவர் இந்த உலகத்தில் நம்மை பயன்படுத்த முன் வரல. இயேசு ஒருவரே நம்மை பயன்படுத்த அவர் முன் வந்திருக்கிறார். நம்மை நம்பி ஒருத்தரும் ஒன்றும் தரல. ஆனால் இயேசு நமக்கு சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறார். ஒருவரும் ஒரு காலம் செய்யாததை என் தேவன் செய்வார் உங்க வாழ்க்கையில. இதுவரை நீங்கள் பார்த்திராத மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும், ஒருவராலும் செய்ய முடியாததை, ஒருவரும் கொடுக்க முடியாததை இயேசு உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறார். நல்ல விசுவாசத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பவனியின் முக்கியத்துவம் சொல்லப்பட்ட பிரகாரமாக வாழ்ந்தவர். இந்த பவனியில் நடந்த ஒரு 7 சிறப்பு அம்சங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அவர் என்னென்ன வேதத்தில் சொல்லப்பட்டதோ அதன் பிரகாரமாகவே வாழ்ந்தார். அந்த பவனியும் அதன் பிரகாரமாகவே அமைந்தது. முதல் குறிப்பு மத்தேயு 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திற்கு நீங்கள் வரும்போது, மத்தேயு 21:3 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இயேசு அவர்களை அனுப்புறார். முதல் குறிப்பு அனுப்பப்பட்டவர்களின் பணி அல்லது அனுப்பப்பட்டவர்களின் கடமை அல்லது அனுப்பப்பட்டவர்களின் பொறுப்பு. ஸ்தோத்திரம். இயேசு நம்மையெல்லாம் அனுப்புகிறார். இந்த பூமிக்கு நம்மளை அனுப்பி இருக்கிறார், உப்பாக அனுப்பி இருக்கிறார். நம்மை ஆண்டவர் சுவை கொடுக்கிற ஒரு பாத்திரமாக மாற்றி அனுப்பி இருக்கிறார். மோசையை முச்செடியிலே தரிசனத்தை காண்பித்து அவனை இரட்சகராக அனுப்பினார் எகிப்திற்கு. அவனை மெய்ப்பனாக அனுப்பினார் எகிப்திற்கு. ஒரு கிதியோனை ஆண்டவர் அழைத்து பராக்கிரமசாலியாக அனுப்பினார் யுத்தத்திற்கு. ஒரு தாவீதை ஆண்டவர் ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்து ஆண்டவர் ஒரு ராஜாவாக அவனை அபிஷேகித்து அனுப்புகிறார். அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவைகளை செய்கிற ஒரு மனுஷனாக அவனை அனுப்புகிறார். அனுப்பப்பட்டவர்களின் பணி என்ன? அனுப்பப்பட்டவர்களின் கடமை என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் வாசிக்கும் போது அங்கே தாவீதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஏன் தாவீதை அபிஷேகித்து அந்த யுத்த களத்துக்கு அனுப்புகிறார்? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். கூட சேர்த்து என்னொன்றை சொல்லுகிறார், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். ஆமென். அனுப்பப்பட்டவர்களுடைய பணி என்ன? இந்த பவனியிலே ஸ்தோத்திரம் சிறப்பம்சங்களின் முக்கிய முதன்மையான ஒன்று, அனுப்பப்பட்ட ஒரு கடமை ஒன்று. 2 சீசர்கள் புறப்படுகிறார்கள். 12 சீசர்களிலே 2 பேருக்கு அந்த பொறுப்பை கொடுத்து அனுப்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 2 பேரும் அனுப்பப்பட்டவர்களின் பணியை உணர்ந்து செல்லுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்கு ஏற்றவைகளை, அவருக்கு சித்தமானவைகளை நாம் செய்வோமானால் கட்டவிழ்க்கிற கிருபை நம் மூலமாய் வெளிப்படும். ஆமென். ஸ்தோத்திரம். ஜனங்களை கட்டவிழ்ப்பதற்கும் நம்முடைய குடும்பங்களிலே இருக்கிற கட்டுகளை உடைப்பதற்கும் நாம் செய்ய வேண்டிய ஒன்று, கர்த்தர் எதற்காக நம்மை அனுப்பினாரோ அந்த அவருடைய சித்தத்தை செய்து முடிக்கும் போது கழுதையை நாம் கட்டவிழ்க்க முடியும். ஸ்தோத்திரம். அனுப்பப்படுகிறோம், அநேக நேரத்தில் கட்டவிழ்க்காமல் திரும்பி வருகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எவ்வளவோ ஜெபிக்கிறோம், பிரயாசப்படுகிறோம்,
கட்டவிழ்க்க பலன் இல்லப்பா. இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும் இருக்கிற இடத்தில் வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அனுப்பப்பட்டவனுடைய பணி உமக்கு சித்தமானதை எல்லாம் செய்வது. ஆண்டவரே, அந்த கிருபையை எங்களுக்கு தருவீராக. ஆமென். அவருக்கு சித்தமானதை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு பலன் தர வேண்டும். ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார். 1,85,000 பேர் அசீருடைய பாளையத்தில் மடிந்து போனார்கள். ஒரு தூதனை இயேசு அனுப்பினார். கல்லறையில் இருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டது. தடைகள் விலகணும், சாத்தானின் சூழ்ச்சிகள் நிர்மூலமாகணும். 1,85,000 பேர் எதை காட்டுகிறது? இத்தனை ஆவிகள் போராடும். தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு விரோதமா 1,85,000 ஆவிகள் போராடும். உங்க குடும்பத்துக்கு விரோதமா முக்கியமான காரியம், நல்ல கவனிங்க, 1,85,000 பிசாசுகள் போராடும். ஒரு மனுஷனுக்குள்ளேயே 6,000க்கு அதிகமான பிசாசு. இங்க 1,85,000 சூழ்ச்சிகள், மரண கண்ணிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், இதெல்லாம் நமக்கு விரோதமா போராடும். இதெல்லாம் ஒரு ஸ்பிரிட், ஒரு ஆவி. நம்ம ஏதோ சும்மா அது சத்துருக்கள் விழுந்தாங்கன்னு நினைக்கக்கூடாது. அன்றைக்கு எப்படி 1,85,000 சத்துருக்களை ஒரு தூதன் சங்கரித்தானோ, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, அனுப்பப்பட்டவன் அவருக்கு சித்தமானதை செய்து கட்டவிழ்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு வல்லமையை கொடுக்க வேண்டும். நமக்கு ஒரு தூதனை அனுப்ப வேண்டும். அது எதற்காகவென்றால் கட்டவிழ்ப்பதற்காக. 1,85,000 ஆவிகள் போராடலாம். ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு விரோதமாக நிற்கும், ஒவ்வொரு தேவ சபைக்கு விரோதமாக நிற்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாக நிற்கும். இதையெல்லாம் மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு ஆவியா, 2 ஆவியா? 1,85,000 ஆவிகளை எதிர்க்கிறதுக்கு எவ்வளவு ஜெபம் வேணும், எவ்வளவு உபவாசம் வேணும், எவ்வளவு அர்ப்பணம் வேணும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. நாம் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். உங்களையும் என்னையும் ஆண்டவர் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார். அந்த அன்பு இருக்கிறனால தான் இன்றைக்கு காலையில் கர்த்தரை நாம் ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்தா. எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்ல முடியும்? ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து அனுப்பப்பட்டவனுடைய பணியை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். அனுப்பப்பட்டவர் மூலமாகத்தான், அனுப்பப்பட்டவர்கள் மூலமாகத்தான் அனுப்பப்பட்டதின் நோக்கம் நிறைவேறுகிறது. கர்த்தர் நம்மை அனுப்புகிறார் நோக்கம் நிறைவேறுவதற்காக. இந்த சபைக்குள்ள நம்மளை அனுப்பி இருக்கிறார், கர்த்தரே கொண்டு வந்திருக்கிறார். நோக்கம் நிறைவேற கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அனுப்பப்பட்டவர்கள் நோக்கத்தை நிறைவேற்றுபவர்கள். நீங்கள் சாதாரண மக்கள் அல்ல, கர்த்தருக்காக வல்லமையாக பிரகாசிக்க போகிறீர்கள். இந்த பூமியிலே நாம் உப்பாக இருக்கிறோம், வெளிச்சமாக இருக்கிறோம். உங்களை கொண்டும் என்னை கொண்டும் கர்த்தர் செய்ய வேண்டிய ஒரு ஊழியம் இருக்கிறது, கர்த்தர் செய்ய வேண்டிய ஒரு பணி இருக்கிறது. 2 சீஷர்களை பார்த்து அழைத்து கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், கழுதையை கட்டவிழ்த்து இயேசுவினிடத்தில் கொண்டு வருவதற்காகவே இயேசு எங்களை அனுப்பினார். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த பூமியில ஏற்கு நம்ம உயிர் வாழுகிறோம்? எதற்காக இந்த சபையில கர்த்தர் நம்மளை அங்கமாக்கி வைத்திருக்கிறார்? எதற்காக இந்த ஒரு குடும்ப ஐக்கியத்திற்குள் நம்மை கொண்டு வந்தார்? நோக்கத்தை வெளிப்படுத்த, அறிந்து கொள்ள, செயல்பட கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. நோக்கம் தவறினால் பாவமாகிவிடும். நாம் செய்ய தகாததை செய்வது மாத்திரமல்ல, நோக்கம் தவறும் போதே, குறி தவறும் போதே, லக்கை தவறவிடும் போதே நாம் பாவம் செய்கிறோம். அதுவே பாவம், அதுவே பாவம். நோக்கத்தை அறியாம வாழ்ந்து கொண்டிருந்தால் நாம் ஒரு பாவத்திலே வாழ்கிறோம். குறி தவறி வாழ்ந்து கொண்டிருந்தால் நாம் அதுவே ஒரு பெரிய பாவம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை வெகுவாய் நேசிக்கிறார், உங்களை வெகுவாய் நேசிக்கிறார். அனுப்பப்பட்டவர்களின் பணி அதுதான் இந்த பவனியின் முக்கியத்துவம் வாய்ந்த முதல் குறிப்பு. 2வது முக்கியத்துவம் இந்த பவனியில் லூக்கா 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அதற்கு அவர்கள், என் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னார்கள். என் ஆண்டவருக்கு வேண்டும்.
இயேசு சொல்லி அனுப்புகிறார். இயேசு சொல்லி அனுப்புகிறார் 31 வசனத்தில், ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். 32 வசனத்தில், அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கர்த்தர் நம்மளை அனுப்பும் போது அவர் சொல்லுகிற பிரகாரம் சகலமும் நடக்கும். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் நம்மளை வழி நடத்துவார் என்றால் அவர் சொல்லுகிற பிரகாரம் சகலமும் நேர்த்தியாக நன்மையாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். கண்டார்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை பிடித்து ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொன்னபடியே காண்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. எத்தனையோ அற்புதங்களை இன்னும் நாம் பெற வேண்டிய நிலை இருக்கிறது. கர்த்தர் சொன்ன அநேக வாக்கு தத்தங்களின் நிறைவேறுதலை நாம் காண வேண்டிய அவசியமும் மீதமும் இருக்கிறது. அவைகளை எல்லாம் அவர் சொன்ன பிரகாரம் காண்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நமக்கு கொடுத்த தரிசனங்களின் நிறைவேறுதலை அவர் சொன்ன பிரகாரமாகவே கண்டு கர்த்தரை ஸ்தோத்தரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தர வேண்டும். வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் அல்லேலூயா என்று கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். எல்லாரும் உற்சாகமாய் ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொன்ன பிரகாரம் செய்தார்கள், கண்டார்கள். ஆண்டவருக்கு வேண்டும். உரிமையோடு ஆண்டவர் கழுதை எடுக்கிறார், மீட்டெடுக்கிறார். நம்ம போய் கேட்டால் நடக்குமா? சர்ச்சுக்கு வாங்க, கூட்டத்துக்கு வாங்க, ஈஸ்டர் பெருவிழாக்கு வாங்க, ஈஸ்டர் ஆராதனைக்கு வாங்க சொன்னால் எப்படிங்க நடக்கும்? எப்படி சொல்கிறது? முன்ன பின்ன தெரியாத ஆட்களோட, முன்ன பின்ன பார்க்காத கழுதையின் உரிமையாளர் இடத்துல ஆண்டவர் இயேசு 2 சீஷர்களை அனுப்பின போது அவர்கள் உரிமையோடு பேசுகிறாங்க. அது ஆண்டவருக்கு வேண்டும். 2வது குறிப்பு, பவனியின் முக்கியத்துவம். சொல்லப்பட்ட பிரகாரம் வாழ்ந்தவர் சென்ற பவனியின் முக்கியத்துவம். பாசத்தின் அடிப்படையில் உரிமையை இயேசு எடுக்கிறார். பாசத்தின் அடிப்படையில் உரிமை எடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. உங்கள் மேலே என் மேலேயும் பாசத்தின் அடிப்படையில் உரிமை வச்சிருக்கிறார். உரிமையை பயன்படுத்துகிறார். யார் மேலே பாசம் அதிகமாக இருக்கோ உரிமையோடு நிற்போம். ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளை தகப்பனிடத்தில் கெஞ்சி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உரிமையோடும் கேட்கும், அழுதும் கேட்கும், எப்படினாலும் கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. காரணம் அது தகப்பன். ஆமென். அதே தகப்பனும் பிள்ளையை அடிப்பதற்கும் கொஞ்சுவதற்கும் உரிமை இருக்கிறது. காரணம் அது தான் பெத்த பிள்ளை. இன்னொரு பிள்ளையை கண்டிக்க முடியாது, இன்னொரு பிள்ளையை அடிக்க முடியாது. தான் பெத்த பிள்ளைய அடிக்கலாம், கொஞ்சலாம், அரவணைக்கலாம். காரணம் உரிமை இருக்கிறது. உரிமையும் பாசத்தின் அடிப்படையில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுகிறது, தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிற தேவன். நம்மை அதிகமாக நேசிக்கும் போது நம்மை சிட்சிக்கவும் செய்கிறார், உணர்த்துவிக்கவும் செய்கிறார், நமக்கு தேவையான கிருபைகளையும் தருகிறார். ஆகவே இந்த பவனியின் 2வது சிறப்பு அம்சம் என்ன? பாசத்தின் அடிப்படையில் உரிமை எடுக்கிறார். கழுதை எடுக்கிறார், வா. அந்த உரிமையை நம்ம அவருக்கு கொடுத்திருக்கிறோமா? அந்த கழுதையின் உரிமையாளன், அந்த கழுதையை வளர்த்தவர், அந்த கழுதையை படைத்தவர் என் தேவன் இயேசு. அந்த படைத்தவருக்கு முன்பாக எல்லாம் உரிமைப்பட்டு இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு நம்ம கடமைப்பட்டவர்கள். நம்ம மேலே இயேசுக்கு உரிமை இருக்குன்னு சொல்கிறோங்க. வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு எங்கள் மேலே சகல உரிமையும் இருக்கிறது. எங்களை நேசிக்கவும், சிட்சிக்கவும், எங்களை திருத்தவும், எங்களை ஆசீர்வதிக்கவும், எங்களை நடத்தவும் உமக்கு உரிமை இருக்கிறது. ஆமென். சகல உரிமையும் அவருக்கு இருக்கு. நம்ம மேலே அவருக்கு உரிமை ரொம்ப இருக்கு, மறந்துடாதீங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாசத்தை கொட்டினார். காரணம் அவர் நம்முடைய தெய்வம். உரிமையோட ரத்தம் சிந்தினார். ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். படைத்த தன்னுடைய ஜனத்துக்காக அவரே வந்து ரத்தம் சிந்தினார். படைத்தவருக்கு தான் படைப்பிற்கு மேல் அதிகாரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு பேனாவை வைத்திருக்கிறோன்னா அதை வாங்குகிற நமக்கு தான் அதன் மேலே சகல உரிமையும் இருக்கு. அதை கீழேயும் போடலாம், பாக்கெட்லேயும் வைக்கலாம், எழுதவும் செய்யலாம்,
தூக்கியும் எறியலாம், என்னமும் செய்யலாம். அதுபோல தான் இயேசு நம்மை உருவாக்கினவர் மாத்திரம் அல்ல, விழுந்து போன போது திரும்ப ரத்தம் சிந்தி நம்மை விலை கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார். மீட்டெடுத்தவருக்கு மீட்டெடுத்ததின் மேல் அதிகாரமும் உரிமையும் இருக்கிறது. எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஆமென். உங்களை என்னை மீட்டெடுத்து விட்டார் என்றால் சகல உரிமையும் அவருக்கு இருக்கிறது. சகல உரிமையும். அவர் பாசத்தை கொட்டி மீட்டெடுத்தார். இந்த உரிமையை இயேசுவுக்கு கொடுங்க. உரிமையோடு கழுதைய கொண்டு வர சொல்றார். ஸ்தோத்திரம். கொடுத்தார்கள், பவனிக்கு கழுதை வந்தது. இன்றைக்கு நாம் இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அவர் நம்மளை நடத்துவதற்கும் நம்மளை உருவாக்குவதற்கும் பயன்படுத்துவதற்கும் அவர் கையில் உரிமையை கொடுக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னை உடைச்சாலும் உருவாக்கிருங்கப்பா, என்னை உருவாக்கி பயன்படுத்துங்கப்பா. அப்படி அவர் கையில் உரிமையை கொடுத்துடணும். நம்மளே உரிமையை எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. நான் யோசிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, நான் செய்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. இல்லை, அவருக்கு தான் நம்மேல் சகல உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உரிமையோடு வந்து நிற்கிற அந்த காலை நேரத்தில் உங்கள் பக்கத்தில் உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க. இதுவரை ஒருவேளை இயேசுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கு இயேசு உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறார். உரிமையோடு உங்கள் வாழ்க்கையை அவர் கேட்கிறார். ஒப்பு கொடுத்த நாமும் தினமும் அர்ப்பணிப்பதற்கு, தினமும் அவருக்கு மீண்டும் மீண்டும் நம்மை பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென் சொல்லலாமா? மூன்றாவது, லூக்கா 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். ஸ்தோத்திரம். இந்த பவனியில் சொல்லப்பட்ட பிரகாரம் வாழ்ந்த இயேசு கிறிஸ்து சென்ற இந்த பவனியில் மூன்றாவது முக்கிய ஒரு சிறப்பம்சம் என்ன? கண்ணீர் விட்டு இயேசு அழுதார். எதற்காக அழுதார்? 42ஆம் வசனத்தில், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கேற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். நம்ம சமாதானத்துக்கேற்றதை சிந்திக்கணும். உங்கள் குடும்பத்தின் நலன், உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு தேவையான வேதத்தின் வார்த்தைகளை தியானித்து அந்த வழியிலே நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. அநேக நேரங்களிலே நாம் ஆவிக்குரிய பிரகாரம் சிந்திப்பது இல்லை. யூதர்கள் பொதுவாகவே ரொம்ப பெருமை உள்ளவர்கள். ஸ்தோத்திரம். பொதுவாக மற்ற ஜனங்களை அவர்கள் மதிப்பது இல்லை. ஆனால் இயேசு அவர்களை பார்த்து கண்ணீர் விட்டு பரிதாபப்பட்டு அழுதாரே. காரணம் என்ன தெரியுமா? எல்லா ஞானமும் இருந்த போதும் சமாதானத்துக்கு ஏற்றதை சிந்திக்கிற கிருபை இல்லை. இன்னைக்கு அநேக நேரம் எவ்வளவோ ஞானம் நமக்கு இருக்கிறது, எவ்வளவோ காரியங்களை செய்கிறோம். நமக்கும் நம்முடைய எதிர்காலத்துக்கும் கர்த்தர் வரும் வரை அல்லது நாம் ஜீவிக்கும் நாட்களிலே அவருக்கு பிரியமானதின்படி வாழ்வதற்கு நாம் சில காரியங்களை சிந்தித்து செயல்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஆமென். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்க. பவனியில் கூட அந்த ஜனங்கள் கொஞ்சம் ஆண்டவர் பக்கம் திரும்பி இருக்கலாம். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும். அப்போ அந்த வாய்ப்பை யூதர்கள் மிஸ் பண்ணாங்க. மூன்றாவது குறிப்பு, வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். வாய்ப்புகளை நழுவ விடாதீங்க. ஆண்டவர் சில வாய்ப்புகளை தருவார், கரெக்டாக பயன்படுத்திடணும். ஆண்டவர் சில பொறுப்புகள், வாய்ப்புகள், ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஜெபிக்க கிருபை தருவாராக. என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கிறது? ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அந்த வாய்ப்பு சரியாக அதை பயன்படுத்தணும். ஞானஸ்நானம் எடுப்பதற்கு இன்று மாலை ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, அதை பயன்படுத்தி கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆனால் அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டதென்று இயேசு அழுதார். இயேசு அழுத 3 தருணங்களை வேதத்திலே வாசிக்க முடியும். ஒன்று, லாசரு மரித்தபோது, யோவான் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ரெண்டாவது, இந்த பவனியில், லூக்கா 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். மூன்றாவது, இயேசு அழுத தருணம், கெத்சமனே தோட்டம், எபிரேயர் 5:7. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் இயேசு ஜெபித்தார்.
3 தருணங்களில் இயேசு கண்ணீர் விட்டதாக வேதம் சொல்லுகிறது. நிறைய இடங்களில் அவர் அழுதிருக்கலாம். ஆனால் நமக்கு தெரிந்த பிரகாரம் 3 இடங்களில் இயேசு கண்ணீர் விட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு நமக்காக கண்ணீர் விடுறார். வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படுகிற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையில் தான் உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலம் இருக்கிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நீங்கள் கேட்கிற பிரசங்கத்தில் தான் அந்த வாரம் முழுவதற்கும் நீங்கள் வாழ்வதற்கான வழியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. இந்த கிருபையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பவனி தேவாலயத்தை நோக்கி வருகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ சபையில் இருக்கும் போதுதான் நம்முடைய இரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் நிறைவடைகிறது. சபையில் அங்கமாயிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நாம் பெற்ற இரட்சிப்பின் நிறைவேறுதலை இயேசுவின் ரகசிய வருகையிலே நாம் பூர்த்தி செய்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பவனியின் நிறைவு தேவாலயத்தில் இருக்கிறது. ரகசிய வருகையில் இரட்சிப்பின் நிறைவேறுதல் இந்த சபையில் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே இரட்சிக்கப்படுவான் என்று பைபிள் சொல்லுகிறது. 1 நாள் 2 நாள் அல்ல, ஏதோ சில மாதத்தின் வாரங்கள் அல்ல. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுவதற்கு, ஒவ்வொரு நாளும் இந்த சபையில் நாங்கள் அங்கமாக இருந்து இடை நாட்களில் முடிந்த நாட்கள் கூட்டங்கள் ஜபங்களில் பங்கெடுத்து தவறாமல் ஞாயிற்றுக்கிழமை பங்கெடுத்து ரகசிய வருகையில் எங்கள் ரட்சிப்பை பூர்த்தி செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. எத்தனை பேர் கேட்க விரும்புகிறீங்க? ஆமென். அவருடைய ரகசிய வருகையிலே நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுகிறது. 4வது குறிப்பு, மத்தேயு 21 அதிகாரம் 12 வசனம் 13 வசனம். அங்கே வாசிக்கும் போது தேவாலயத்திற்குள் வந்த பவனி இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் நிறைவு செய்துவிட்டு ஆலயத்துக்குள்ளே போய் அங்கே இருக்கிற காரியங்களை அவர் பார்த்து ஆவியில் வைராக்கியம் அடைந்து ஆண்டவர் சுத்தப்படுத்துகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். எதை காண்பிக்கிறது? தேவனுடைய பிள்ளைகளை சொல்லப்பட்ட பிரகாரம் வாழ்ந்தவர். அவர் சென்ற பவனியின் 4வது முக்கியத்துவம் என்ன? சபையில் இயேசுவுக்கும் ஆவிக்குரிய விஷயங்களுக்குமே இடம் இருக்க வேண்டும். தேவ சபையில் இயேசுவுக்கும் ஆவிக்குரிய சகல அம்சங்களுக்கும் இடம் இருக்கிறது. வேற எதுக்கும் சபையில் இடமே இல்லை. இது இயேசுவின் சரீரம். அங்கே இருந்த விற்கிறவர்களையும் கொல்லுகிறவர்களையும் அப்புறப்படுத்தி என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொல்லுகிறார். இந்த சபையில் இயேசுவுக்கு மாத்திரமே முக்கியத்துவம். வலது கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்ம ஜெபித்தாலும் ஆராதித்தாலும் ஆராதனை நடத்தினாலும் ஜெபம் நடத்தினாலும் எதை செய்தாலும் பிரசங்கம் பண்ணினாலும் இந்த சபையின் முக்கியத்துவம் இயேசு ஒருவருக்கே. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? மனுஷர் அல்ல, இயேசுவை மகிமைப்படுத்த இந்த இடத்திற்கு வருகிறோம். அந்த எண்ணம் தான் நம்ம சிந்தையில் இருக்கணும். அந்த எண்ணம் தான் நம்ம சிந்தையில் இருக்கணும். வியாபார நோக்கம் சபைக்குள் கூடாது. வியாபார நோக்கம் என்றால் என்ன? எதை போட்டால் எது கிடைக்கும்? ஸ்தோத்திரம். எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளவு லாபம் நமக்கு கிடைக்கும்? இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை குடும்ப காரியங்கள். ஆனால் தேவ சபையிலே நம்முடைய எதிர்பார்ப்பு அப்படி இருக்கவே கூடாது. ஸ்தோத்திரம். இதை செஞ்சால் என்ன கிடைக்கும், என்ன லாபம் நமக்கு வரும்? இதுதான் வியாபார நோக்கம். தேவ சபையிலே நாம் செய்கிற ஜெபத்திற்கும் செய்கிற ஊழியங்களுக்கும் நற்கிரியைகளுக்கும் இயேசு நம்மை கனம் பண்ணி ஆசீர்வதிப்பார். எதிர்பார்த்தல்ல, எதிர்பாராமல் செய்ய கிருபை தாங்க ஆண்டவரே. வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய சபையில் உமக்கு மாத்திரம் நாங்கள் முதலிடம் கொடுக்க, முக்கியத்துவம் கொடுக்க கிருபை தருவீராக. ஆமேன். ஸ்தோத்திரம். அரசியல் ஆவிகள் சபைக்குள்ள செயல்படக்கூடாது. முதன்மையான ஸ்தானங்களை விரும்புகிற ஆவிகள் சபைக்குள்ள செயல்படக்கூடாது. ஆவிக்குரிய விஷயங்களை முக்கியப்படுத்தாம முழுவதும் உலகத்துக்குரியவைகளையே நம்பி
வாழுகிற காரியங்கள் சபைக்குள்ள இடம்பெறவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நம்முடைய தனிப்பட்ட ஜெபமாய், குடும்ப ஜெபமாய், சபையின் ஜெபமாய் மாற கர்த்தர் உதவி செய்வாராக. வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அரசியல் ஆவிகள் என்றால் என்ன? ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவோம், ஒரு ஆளுக்கு ஓட்டு போட மாட்டோம். யாராவது ஒரு ஆளுக்கு தான் வாக்களிக்க முடியும். ஆனால் சபை அப்படி அல்ல. தேவ சபையில் நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள், ஏழைகள் பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்கிற வித்தியாசம் சபைக்குள் ஒருபோதும் இல்லை. ஆமென். இயேசு தன்னுடைய சுய ரத்தத்தை சிந்தி சபையை ஸ்தாபித்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென், ஸ்தோத்திரம். அவர் யாரை எந்த ஊழியத்தில் பயன்படுத்துகிறாரோ நாமும் கர்த்தரை ஆராதிக்க இணைந்து செயல்பட கிருபைகளையும் பலனையும் கர்த்தர் தருவாராக. ஆமென். அதற்கு நம்முடைய மனதை பக்குவப்படுத்த வேண்டும், பக்குவப்படுத்த வேண்டும். தேவனுடைய சபை ஜெப வீடு. இங்க வசனத்துக்கு தான் முக்கியத்துவம், தேவனுடைய வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம். எந்த மனுஷனையும் பிரியப்படுத்துறதுக்கு அல்ல இந்த சபை, யாரையும் பிரியப்படுத்தி பிரசங்கிப்பதற்கல்ல இந்த பலிபீடம், இயேசுவை பிரியப்படுத்துவதற்காகத்தான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? நாம் கர்த்தரை பார்க்க வருகிறோம், கர்த்தரை ஆராதிக்க வருகிறோம். அந்த எண்ணம் நமக்குள் எப்பொழுதும் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். ஆண்டவரே, விரும்பினவர்கள் தெரிந்தவர்கள் என்று அல்ல, கர்த்தர் இந்த சபையில் நீர் செய்கிற கிரியைகளுக்கு நாங்களும் இணைய எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யும். ஸ்தோத்திரம். சபை வளரும்போது நமக்கு எல்லாருக்கும் எல்லாரையும் தெரிவதற்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இன்னும் சபை வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். இது ஒரு நாள் நிற்காது. ஏன்னா இயேசு இதற்காக ரத்தம் சிந்தியிருக்கிறார். ஏதோ நாம் செய்கிற ஊழியத்தினால் அல்ல, அவர் ரத்தம் சிந்தினபடினால் இந்த சபை வளரப் போகிறது, வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த கிருபைகளை கர்த்தர் தருவாராக. அப்போ தேவ சபைக்குள் நாம் வரும்போது தேவனை மாத்திரம் பார்க்கணும். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவனை மாத்திரம் தரிசிக்கணும். பாடுகிறவங்களுக்கு தெரியாது, செவன் நடத்துகிறவங்களுக்கு தெரியலையே, அப்படியெல்லாம் இல்லை. தெரியுதோ தெரியலையோ, நாம் செபிக்கணும், ஆராதிக்கணும். ஏன்னா கர்த்தரை ஆராதிக்க இந்த இடத்துக்கு வர்றோம். நமக்கு பழக்கம் இல்லாத ஆட்களாக இருக்கலாம், விரும்பாத ஆட்களாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. உங்கள் எல்லாரையும் நாங்கள் நேசிக்கிறோம். இயேசு உங்கள் எல்லாரையும் நேசிக்கிறார். அதே எண்ணத்தோடு நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், தேவனை பாடி துதிக்க வேண்டும். அப்படி ஆராதிக்கும் போது தான் தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பும், தேவ சமூகம் நம்மை நிரப்பும். இயேசு கிறிஸ்து இதையெல்லாம் சுத்திகரிக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் மாற்றி அமைகிறார். ஸ்தோத்திரம். நமக்குள்ள இருக்கிற சில நேரம் போராடுகிற சில ஆவிகளை சுத்திகரிக்கணும். ஆமென். வேற்று எண்ணங்கள், வித்தியாசமான எண்ணங்களை இந்த காலை நேரத்தில் சுத்திகரிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நீங்கள் ஆசீர்வாதம் பெறணும், அதுக்காக தான் கர்த்தர் உங்களோட பேசிட்டு இருக்கிறார். மிகுந்த மனத்தாழ்மையோடு கேட்கிறேன், இந்த சபையில் நீங்கள் வந்து ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம் பெற வேண்டும். இயேசுவின் ரகசிய வருகையில் நாம் செல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய பிரதான நோக்கம். அதுதான் பிரதான நோக்கம். ஜெபம் பண்ணி ஆயத்தப்பட்டு ஆவியானவர் நடத்துகிற பிரகாரம் இந்த ஊழியம் நடந்துட்டு இருக்கு. ஆவியானவர் நடத்துகிற பிரகாரம் பலிபீடத்தில் ஜெபங்களையும் ஊழியங்களையும் செய்திகளையும் ஆராதனைகளையும் செய்து கொண்டிருக்கிறாங்க. இது ஆவியானவரால் நடத்தப்படுகிற சபை. வலது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற சபை. அப்படி நடத்துதல் நமக்கு சில நேரம் புரியாது, உடனே நாட்கள் ஆகும்போது தான் தெரியும். கர்த்தருடைய நடத்துதலை நாம் புரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய விஷயங்களுக்கு தான் சபையில் இடம். வீண் பேச்சுகளுக்கு இடம் இல்லை, வீண் காரியங்களுக்கு இடம் இல்லை. இங்கே வேற எந்த உலக விஷயங்களுக்கு இடம் இல்லை. இந்த சபையில் இயேசுவுக்கும் இயேசுவின் ஊழியங்களுக்குமே முதலிடம் கொடுக்கப்படுகிறது. ஆமென். ஏன் ஊழியம் செய்யுங்கன்னு உற்சாகப்படுத்தி திட்டங்களை போட்டுட்டே இருக்கிறோம். இந்த சபை ஊழியம் செய்கிற சபையாய் மாறப்போகிறது.
இரவு பகலா ஊழியங்கள் நடக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? நீங்க எல்லாரும் நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த சபையில கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. வலது கையை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஆவிக்குரிய விஷயங்களை பிரதிபலிக்கிற இடம் சபை. கிறிஸ்துவின் குணாதிசயங்களை பிரதிபலிக்கிற இடம் சபை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ சமூகம் நமக்கு அப்படி ஆசீர்வாதங்களை தருகிறது. நல்ல ஜெபிக்கிறவங்க, தலைவர்களை உருவாக்கி ஜெபம் பண்ணி அவங்களுக்கு நிறைய சத்தியங்களை போதித்து உருவாக்கி தான் கர்த்தரும் பயன்படுத்துகிறார். இந்த சபையில் பயன்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம். மாம்ச கிரியைகளுக்கு இடமில்லை, மாம்சத்தின் ஆவிகளுக்கு இடமில்லை. சபையில் இயேசுவுக்கு மாத்திரம் பிரதான இடம். வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு மாத்திரம் பிரதான ஸ்தானத்தை நாங்கள் கொடுக்கிறோம், உம்மையே முக்கியப்படுத்துகிறோம். ஆமென். ஏற்ற தாழ்வுகளுக்கு இடமில்லை, விருப்பம் வெறுப்புகளுக்கு இடமில்லை. ஸ்தோத்திரம். ஏனென்றால் தேவ சமூகத்துக்கு வரும்போதே விருப்பங்களையும் வெறுப்புகளையும் சிலுவையில் அறைந்து வருவது நான் கிறிஸ்தவ ஜீவியம். விருப்பங்களுக்கும் வெறுப்புகளுக்கு இடம் கொடுக்காம வந்தாதான் அற்புதங்களை பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அறியாமைகளை கர்த்தர் தான் மாற்ற வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த சபை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. இந்த சபையில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க, இன்னும் ஆசீர்வாதமாக உங்களை மாற்றுவார். இங்கிருந்து செய்யப்படுகிற ஊழியங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது, இன்னும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். 5வது குறிப்பு, மத்தேயு 21 14 லூக்கா 19 37. 5வது வல்லமை வெளிப்பட்டது. இந்த பவனியிலே ஒலிவமலைக்கு அடிவாரத்துக்கு வரும்போது அநேகர் அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்க. ஒலிவமலைக்கு அடிவாரத்தில், அதாவது இயேசு கிறிஸ்து அடிக்கடி அந்த மலைக்கு போனார், ஜெபம் பண்ணுற இடம். அந்த இடத்துக்கு அடிப்பகுதியில் வல்லமை வெளிப்படுது. யாரெல்லாம் ஜெபத்தை முக்கியப்படுத்துகிறீங்களோ உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் கர்த்தருடைய அற்புதங்களை பார்ப்பீங்க. லூக்கா 19:37 அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீசர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டாங்க. அந்த இடத்துக்கு வரும்போது சந்தோஷம் வருது, காரணம் அற்புதங்களை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. பவனியில் வல்லமை வெளிப்பட்டு சுகமளிக்கும் வல்லமை வெளிப்படுது. அற்புதம் செய்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீங்க. ஒலிவமலைக்கு அருகே வரும்போது சந்தோஷம், ஜெபமலைக்கு அருகில் வரும்போது சந்தோஷம். ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பிரசன்னத்தை நெருங்கும் போதே சந்தோஷம் வந்துடும், காரணம் அற்புதம் பெற்றிருக்கிறோம். மத்தேயு 21:14 தேவாலயத்துக்குள்ள அற்புதம் நடக்கு. பவனியில் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு வரும்போது அற்புதத்தை நினைச்சு சந்தோஷப்பட்டாங்க. பவனியிலும் அற்புதம். பவனி முடிந்து தேவாலயத்துக்குள்ள வந்தபோது மத்தேயு 21:14 வரும்போது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்துக்கு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். ஆலயத்துக்குள்ள அற்புதம், சபைக்குள்ள அற்புதம், பவனியில் அற்புதம். எல்லா இடங்களிலும் இயேசு அற்புதத்தை செய்வாராக. ஆமென். உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்கணும், ஒரு விடுதலையை பார்க்கணும், ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கணும். அதற்காகத்தான் இந்த சபைக்கு வந்திருக்கிறோம். விசுவாசம் உள்ள ஜெபம், கீழ்ப்படிதல் உள்ள ஜெபம் அற்புதங்களை நமக்கு கொண்டு வருகிறது. விசுவாசம் உள்ள ஜெபம், கீழ்ப்படிதல் உள்ள ஜெபம் அற்புதங்களை நமக்கு கொண்டு வருகிறது. 6வதாக மத்தேயு 21:15 21:15 தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகள் எப்படி ஆர்ப்பரித்தார்கள்? அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்தில் சிறு குழந்தைகள் ஆராதிக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளை நம்ம சபையில் 6வது காரியம், தேவ சபையில் பிள்ளைகளின் ஆராதனை சத்தம் எழும்பணும். ஆமென். நம்முடைய பிள்ளைகளை ஆராதிக்க பழக்க வைக்கணும். ஸ்தோத்திரம். ஆராதிக்க ப்ராக்டிஸ் கொடுக்கணும், ட்ரெயின் பண்ணணும். எதுக்கெல்லாமா பயிற்சி கொடுக்குறோம்? ஆராதனை நேரம் நல்லா ஆராதிக்கிறதுக்கு, பாடுறதுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்க கிருபை தாங்க. பிள்ளைகள் ஆராதித்தாங்க சபையில். நம்ம சபையில் பிள்ளைகள் எல்லாம் ஆராதிக்க போகிறாங்க.
அதுக்காக தான் சண்டே ஸ்கூல் ஊழியங்கள் நடந்துட்டுருக்கு. பிள்ளைகள் எல்லாம் எழும்ப போகிறாங்க, கர்த்தர் எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. பிள்ளைகளின் சத்தம் ஆலயத்தில் எழும்பணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கேளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், உம்மை ஆராதிக்கிற ஒரு சத்தம் உடையவர்களாய் மாற்றும். கடைசி 7வதாக யோவான் 12ஆம் அதிகாரம் 19வது வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்று என்றார். உலகமே இயேசுவுக்கு பின் சென்றது. அப்படின்னா என்ன? லட்சக்கணக்கான மக்கள் அவரை பின்பற்றினாங்க. 7வது குறிப்பு, சொல்லப்பட்ட பிரகாரம் வாழ்ந்தவர் வந்த பவனியில் பெருங்கூட்டம் இயேசுவை பின்பற்றியது. இன்னைக்கு சபையில் ஒரு பெருங்கூட்டம் வரணும். அன்றைக்கு பவனியில் பெருங்கூட்டம் வந்துச்சு, அவர் ஆராதித்தாங்க. இன்னைக்கு எங்கள் சபைக்குள்ள ஒரு பெருங்கூட்டத்தை காண கர்த்தர் கிருபை தருவீராக. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு பெருங்கூட்டம் இயேசுவை பின்பற்றியது. அதான் 19ஆம் வசனத்தில் உலகமே பின் சென்றது. யார் கொடுக்கிற டெஸ்டிமோனி? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்க போகிறவர்கள் கொடுக்கிற சாட்சி. நம்ம கொடுக்கிற சாட்சி அல்ல, நம்முடைய சத்துருக்கள், உங்கள் எதிராளிகள் உங்களை குறித்து சாட்சி சொல்லுகிற பிரகாரம் கர்த்தர் காரியங்களை செய்ய போகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? பெருங்கூட்டம் இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஒரு எலியாவை ஒரு எலிசா பின்பற்றினான். என்ன நடந்தது? அவனுக்குள் இருந்து வல்லமை பெருகியது, இரட்டிப்பாக பெருகியது. இயேசுவை நீங்களும் நானும் பின்பற்றும் போதுதான் நமக்குள் இருக்கிற அபிஷேகம் பெருகும், நமக்குள் இருக்கிற வல்லமை பெருகும், நமக்குள் இருக்கிற கிருபைகள் பெருகும். சீசன் இயேசுவை பின்பற்றுபவன். பாரம்பரியங்களை பின்பற்றாதீங்க, மனித கொள்கைகளை பின்பற்றாதீங்க. இயேசுவை இந்த சபையில பின்பற்ற உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும். எலிசாவை குறித்து கர்த்தர் வைத்திருந்த மேன்மையானவைகளை அவன் பெறுவதற்கு எலியாவை பின்பற்ற வேண்டிய அவசியம் இருந்தது. மோசேயை கொண்டு கர்த்தர் யோசுவாவை உருவாக்கினார். யோசுவா இந்த ஜனத்தை நடத்துவதற்கான கிருபைகளை பெறுவதற்கு ஒரு மோசேயை பின்பற்ற வேண்டிய அவசியம் இருந்தது. அந்த மோசே இவன் மேல் கைகளை வைத்த போது ஞானத்தின் ஆவியினால் கர்த்தர் யோசுவாவை நிரப்பினார். ஆண்டவரே, நாங்கள் உம்மை கடைசி வரை உறுதியாய் பின்பற்ற கிருபை தாங்க. ஹல்லேலூயா. மனுஷனை பின்பற்றிடாதீங்க, இயேசுவை பின்பற்றணும். எல்லாரும் எழுந்து நின்று